கடந்த ஒரு வார காலமாக மைவி3 ஆட்ஸ் நடத்தும் கூகிள் மீட்டிங்கில் கலந்து கொண்டு எனக்கு இருக்கும் சந்தேகங்களை கேட்டு வந்துள்ளேன். என்னைப் போல பலரும் மீட்டிங்கை அட்டெண்ட் செய்து அவர்களுக்குரிய சந்தேகங்களை கேட்டுள்ளனர். இதில் அதிகப்படியான மக்கள் எம்டி அவர்களின் பெயில் பற்றிய தகவலை மட்டுமே கேட்டார்கள். பேஅவுட் பற்றிய தகவலையும் எம்டி அவர்களின் பெயில் பற்றிய அப்டேட்களையும் யாரேனும் கூகுள் மீட்டிங்கில் கேள்வி கேட்டால் KTV கார்த்திக் பிள்ளை யூடியூப் சேனலை பாருங்கள் என்று கூகுள் மீட்டிங் நடத்தும் அத்தாரிட்டி போர்டு மெம்பர் சொல்கிறார்கள். கார்த்திக் பிள்ளை அவர்கள் ஒரு பொதுவான மனிதர். அவர் மைவி3 உறுப்பினரும் கிடையாது. ஆனால் ஒரு செய்தியை வெளியிடும் போது அதில் இருக்கும் இரு பக்க செய்திகளையும் விசாரித்து அவர் வீடியோ மூலம் தெரிவிப்பார். கடந்த 2 நாட்களாக எம்டி அவர்களின் பெயில் பற்றிய தகவலை கூகுள் மீட்டிங்கில் கேட்டபோது டான்பிட் கோர்ட்டில் எம்டி அவர்களுக்கு பெயில் அப்ளை செய்யப்பட்டது என்றும் சொன்னார்கள். கண்டிப்பாக இந்த முறை எம்டி அவர்கள் கட்டாய பெயில் மூலம் வந்துவிடுவார் என்றும் சொன்னார்கள். ஆனால் நேற்று இரவு கார்த்திக் பிள்ளை அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் ஐகோர்ட்டில் பெயில் அப்ளை செய்யப்படுவதாகவும் அதுவும் மெரிட் மூலம் செய்யப்படுவதாகவும் தகவல் சொல்லியிருந்தார். அப்பொழுது 60 நாட்கள் முடிந்தும் ஏன் இன்னும் பெயில் அப்ளை செய்யவில்லை என சந்தேகம் மக்களுக்கு உள்ளது. எம்டி அவர்களுக்கு வெளியே வர விருப்பம் இல்லையா? வெளியே வந்தால் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த வேண்டுமா? நிறுவனத்திடம் பணம் இல்லையா என பல சந்தேகங்கள் மக்களிடம் உள்ளது. தற்போது இருக்கும் சூழ்நிலையை சிலர் தவறாக பயன்படுத்தி நிறுவனத்திற்கு எதிராக மக்களை தூண்டிவிடுகிறார்கள். மக்களே, இந்த வீடியோ மூலம் ஒன்றை மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எம்டி அவர்கள் சரணடைந்தது நிறுவனத்தை கைவிடவோ மக்களை கைவிடவோ அல்ல. ஜெயில் ஒன்றும் சுற்றுலா தலம் கிடையாது. அங்கே போய் சந்தோஷமாக இருக்க இன்று வரை பல கஷ்டங்களை சிறையில் அவர் அனுபவித்து வருகிறார். சில பல காரணங்களால் எம்டி அவர்களின் பெயில் தாமதம் ஆகுமே தவிர ஆனால் கண்டிப்பாக வெளியே வருவார். நம்முடைய பல நாள் கஷ்டம் ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வருவார். மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையாக காத்திருப்போம். இன்று வெள்ளிக்கிழமை, நாளை சனி ஞாயிறு அரசு விடுமுறை. எனவே வரும் வாரங்களில் 100% எம்டி அவர்கள் வெளியே வருவது உறுதியான தகவல். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழிக்கு ஏற்றாற் போல இன்னும் ஒரு நாட்கள் நாம் பொறுமையாக இருந்தோம் என்றால் நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையுடன் காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.